ஒரே ஒரு இன்சிடெண்ட்டோட இந்த படத்தை கதையை முடிச்சிடுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் அம்மாவை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போ டாக்டர் வந்து ரொம்ப லேட்டு, அநியாயத்துக்கு லேட் பண்ணிருப்பாங்க. டாக்டர் வெளியே வந்து கொஞ்சம் நெக்கலாக கேட்பார், எப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு? இப்போ தான் டாக்டர், ஜஸ்ட் ஒரு 3 நாள். அப்படியா? ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தீங்க? செத்ததுக்கப்புறம் கூட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு அவரு நெக்கல் அடிப்பார். அதுக்கு மூத்த பையன் அவர் சொல்லுவார், 2வது பையன் இருக்கு அவர் சொல்லுவார், அப்படியா? செத்ததுக்கப்புறம் காப்பாற்ற முடியுமா? எப்படிரா? அப்படின்னோடனே பாலசரவணன் சொன்னேன், உனக்கு தெரியாதா, சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் இறந்த உடனே 2 அயன் பாக்ஸ் வச்சு சத்துன்னு இருப்பாங்கல்ல அப்படின்னோடனே அவருக்கு இன்னொருத்தரோட அயன் பாக்ஸ் வச்சா சுற்றாது, அதை எப்படா பொழைக்க முடியும்? அதெல்லாம் பொழைக்க முடியாதுடா, வேறு மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க. இப்படி உண்மையிலே வெகுளித்தனமாகவே கான்செப்ட் பண்ணிருப்பாங்க. டாக்டர் ஒரு மேலே காட்டு பார்த்துட்டு, தயவு செய்து இனிமேல் இந்த பேஷண்ட்டை என் கூட கொண்டு வராது. அடுத்து அந்த டாக்டர் அதோட ஃபன்னு, ஆக்சுவலி யுவர் பேஷண்ட் அஸ் அ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், வி ஆர் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் சொல்லிருப்பாரு. ஓ, எங்கள் ஆத்தா பொழைச்சுக்குங்கிறதா இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருன்னு நினச்சிப்பாங்க. உடனே என்னென்னா, நாங்கள் தான் காலையிலேயே சொல்லிட்டோமையா உங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு. யோ, காப்பாற்ற முடியாது ஏயா சிரிச்சுக்கிட்டு சொன்னுன்ற ஒரு ஃபன் இருக்கும். அடுத்து ஆத்தா பொழைச்சிக்கிட்டது சோகமாக சொன்னாங்க, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. ஒன்றுமே புரியாது. ஆத்தா பொழைச்சிக்கிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வேறெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கதையில் போய் பாருங்கள், அதான் காமெடியாக இருக்கும். ஏண்டா நீ செத்ததை சோகமாக செத்துருவாங்கன்றத சிரிச்சுக்கிட்டு சொல்கிற, பொழைச்சிருவாங்கன்றதை ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு நிறைய காட்சிகள் இருக்கும். அதை எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு போங்க, தனியாலாம் போய் பார்த்துறாதீங்க. ஃபேமிலி படம் நல்லா பாருங்கள் அப்படிங்கிறது தான். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறந்த திரைப்படம் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.